என் பேர் ஸ்ரீநிதி. நான் கோமதிபுரம் மதுரையில் தான் இருக்கேன். நான் என்னோட ஸ்கூலிங் வந்து லக்ஷ்மி ஸ்கூலில் பண்ணேன் 6th வரைக்கும். அதுக்கப்புறம் 7th 12th வரைக்கும் மகாத்மா பாபா பில்டிங்கில் பண்ணேன். என்னோட யூஜியும் பிஜியும் எல்டிசியில் பண்ணேன். எம்காம் இப்போ பிகாம் பண்ணேன், இப்போ எம்காம் முடிச்சிருக்கேன். என்னோட ஸ்போர்ட்ஸ் சைடு பார்க்கணும் அப்படின்னா வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபோர்த்து படிக்கும்போது சம்மர் கேம்ப் ஸ்விம்மிங்கில் ஜாயின் பண்ணேன் பாண்டியன் ஹோட்டலில். அதுக்கப்புறம் நல்லா இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பித்தோன்னே நான் வந்து ரேஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணேன். அங்கே என்னோடய கோச் காமராஜ் சார் தான் அங்கே கோச்சாக இருந்தார். நான் அதுக்கப்புறம் வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெகுலர் ப்ராக்டிஸ் போக ஆரம்பித்தேன். எத்தனை வருஷம் ப்ராக்டிஸ்? நான் ஒரு 5th அங்கே ரெகுலராக ப்ராக்டிஸ் ஆரம்பித்ததுலேருந்து நான் இப்போ எம்காம் முடிக்கிற வரைக்குமே நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து என்னோடய ப்ராக்டிஸ் ஷெட்யூலே ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் மார்னிங் 4 o'clock படிக்கிறதுக்கு ஸ்விம்மிங் மேனேஜ் பண்ணுறதுக்காகவே நான் படிக்கணும். ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்காகவே நான் 4 to 5:30 வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 5:30 to 7:30 வரைக்கும் ப்ராக்டிஸ் போக ஆரம்பித்தேன். அப்போ வந்து எங்கள் அப்பா தான் என்னைய 5:30க்கு ப்ராக்டிஸ் விட்டுட்டு திருப்பியும் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக சீக்கிரம் கூப்பிட்டு வந்து திருப்பியும் ஸ்கூல் பஸ் ஏற்றி விடுவார். அப்புறம் ஸ்கூல் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஈவினிங் ப்ராக்டிஸ் வந்து என்னோடய ப்ராக்டிஸ் வந்து 5 o'clock ஸ்டார்ட் ஆகும். 5 to 7:30 வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து 8 o'clock திருப்பியும் அன்னைக்குரிய ஹோம்ஒர்க் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டெய்லி பண்ணிடுறீங்க. நீங்கள் வந்து இதில் வந்து கன்சிஸ்டன்சியாக பண்ணுறீங்க. ஆனால் அது ஒரு நாள் கூட நிறுத்தலை. ரைட். எப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஸ்விம்மிங்கில் உங்களுக்கு எப்போ வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க? நான் வந்து 1 year ஃபுல்லாக ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணேன். மார்னிங் அண்ட் ஈவினிங் ப்ராக்டிஸ் போயிட்டு நான் 6th படிக்கும்போது வந்து நான் என்னோடய ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் பிரான்ஸ் மெடல் டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்டில் மெடல் அடித்தேன். அப்போ தான் எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. இந்த மாதிரி மெடல் அடித்தா நம்ம கூட ரொம்ப பெரிய ஏரியாவுக்கு போய் நல்லா மெடல் பண்ண முடியும், நல்லா ரெக்கார்ட் அடிக்க முடியும் அப்படின்ட்டு. அப்புறம் மெடல் அடிக்க ஆரம்பித்தோன்னே எனக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்தோன்னே என் ப்ராக்டிஸ் ஷெட்யூலை நான் மாற்றவே இல்லை. நான் என்னோடய படிப்பையும் தாண்டி என்னோடய ஸ்போர்ட்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். அடுத்து நான் 6th எண்டிங்குள்ளே வந்து திருப்பியும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிரான்ஸ் அடித்தேன். அப்பயுமே எனக்கு வந்து இனிமே நம்மளுக்கு ஸ்விம்மிங் தான் வந்து நம்மளை வேற எங்கேயோ எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வந்து எனக்கு இன்னுமே மோட்டிவேஷன் வர ஆரம்பித்தோடனே நான் அந்த 6th படிக்க எண்டிங்லேயே வந்து இது நேஷ்னல் செலக்ட் எடுத்தோன்னே. ஏன்னா நான் அப்போ 6th வரைக்குமே ஐசிஐசியில் படிச்சுட்டு இருக்கும்போது ஐசிஐசியில் 2 years once தான் உங்களுக்கு செலெக்ஷன் வரும். அப்போ வந்து நான் நேஷ்னல் செலக்ட் ஆகிட்டு எனக்கு வந்து குஜராத்தில் வந்து அப்போ டோர்னமெண்ட்டை கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்னால் அந்த டோர்னமெண்ட் அட்டன் பண்ண முடியல நேஷ்னல்ஸு. ஏன்னா எனக்கு டெங்கு வந்தனால என்னால் அதுக்கு போக முடியல. அதுக்கப்புறமே என்னோடய ஸ்டடீஸு ஐசிஐசி போர்டையும் ஸ்விம்மிங்கையும் ரெண்டுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்ட்டு நான் என்னோட ஸ்டடீஸ் போர்டை நான் மாற்றி ஸ்டேட் போர்டுக்கு வந்துட்டேன். அப்போ வந்து 7th நான் என்னோட மகாத்மா பாபா பில்டிங் சேர்ந்தேன். அப்பயுமே எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் வந்து எனக்கு உள்ளே கிடச்சிச்சு. ஸோ எனக்கு என்னோட ஸ்கூல் மகாத்மா ஸ்கூல் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு ஸ்போர்ட்ஸில். எப்போல்லாம் பெர்மிஷன், எப்போல்லாம் ப்ராக்டிஸ் போகணும், எப்போல்லாம் டோர்னமெண்ட்ஸ் போகணுமோ அப்போ எல்லாமே எனக்காக அவங்க திருப்பி ரீஷெட்யூலில் பண்ணி டெஸ்ட்டெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அப்பயுமே என்னோட ப்ராக்டிஸ் செக்ஷனை நான் என்றைக்குமே விட்டதில்லை. நான் அடுத்து திருப்பியும் 7th படிக்கும்போதே இப்போ ஸ்டேட் மதுரை ரெப்ரசன்ட் பண்ணி ஸ்டேட் போனேன். ஸ்டேட் போகும்போது என்னால் மெடல் அடிக்க முடியல. பட் ஸ்டில் எனக்கு என்ன ஹாப்பினா நான் மதுரையை ரெப்ரசன்ட் பண்ணி போக முடியுது
அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அடுத்து திருப்பியுமே என்னால் நல்லா பண்ண முடிஞ்சிச்சு. நான் திருப்பி ரெகுலர் ப்ராக்டிஸு அது எல்லாமே போக ஆரம்பித்தேன். நான் 9th அந்த 8th மெடல் வெறும் டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி மெடல் தான் அடிக்க முடிஞ்சிச்சு. ஸ்டேட்டில் மெடல் அடிக்க முடியல. அந்த 1 year 7th and 8th ஃபுல்லாக 1 year ஃபுல்லாக மார்னிங் அண்ட் ஈவினிங் ப்ராக்டிஸ் போயிட்டு என்னோட ஸ்டடீஸையும் மேனேஜ் பண்ணேன். 8th என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேட் அட்டன் பண்ணேன். ஸ்டேட் அட்டன் பண்ணும்போதே பிரான்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து ஸ்டேட் மெடல் அடித்தோடனே வந்து எனக்கு தோணுச்சு, என்னாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம டோர்னமெண்ட் ரெக்கார்ட் அடிக்க முடியாட்டினா கூட என்னோட பர்சனல் பெஸ்ட்டு என்னால் கொடுக்க முடிஞ்சுன்னு நான் போய் அதில் பிரான்ஸ் அடித்தேன். நான் அப்புறம் 9th திருப்பியும் 9th வந்து நான் செகண்ட் ஸ்டேட் அட்டன் பண்ணேன். திருப்பியும் செகண்ட் ஸ்டேட் அட்டன் பண்ணும்போதே இப்போ திருப்பி பிரான்ஸ் அடித்தோடனே அதுவும் இண்டிவிஜுவல் ஈவெண்ட் தான். ஸோ எனக்கு அப்போ வந்து இன்னுமே நம்ம மெடல் அடித்தா இன்னும் சில்வர் அடிக்கலாம், இன்னும் கோல்டு அடிக்கலான்ட்டு ஒரு பர்சனலாக மோட்டிவேஷன் கிடச்சதுக்கப்புறம் வந்து நான் திருப்பியும் 10th போனனால எனக்கு அந்த ஒரு ஸ்டடீஸ் ப்ரெஷர் வந்தனால அந்த ஸ்டார்டிங்கில் போனேன். பட் மிட்லேருந்து நான் ஸ்விம்மிங்கை ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பியும் 11th and 12th வந்து நான் ஏன் காமர்ஸ் எடுத்தேன்னா எனக்கு ஸ்போர்ட்ஸ் சைடில் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்றதுக்காக காமர்ஸ் எடுத்தேன். ஸோ எனக்கு ஸ்டடீஸ் பர்சனலாக நல்லா மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து 11th திருப்பியும் ஒரு ஸ்டேட் அட்டன் பண்ணேன். 11th ஸ்டேட் அட்டன் பண்ணி அதில் சில்வர் அடித்தேன். சில்வர் அடித்தோன்னே எனக்கு தோணுச்சு, அந்த 1 year கேப்பில் நம்ம ஏதோ ஒரு நல்லா இம்ப்ரூவ் பண்ணனால தான் நம்மளுக்கு சில்வர் அடிக்க முடிஞ்சுன்ட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. அது தவிர எனக்கு கோச்சும் நல்ல ஒரு பர்சனல் ட்ரெயினராக இருந்து எனக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. என்னோட கோச்சஸ் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு நான் சேரும்போது காம்ராஜ் சார்னு ஒரு சார் இருந்தார். இப்போ ஒரு சென்னை போலீஸாக இருக்கார். அடுத்து சரோஜினி மேம்னு வந்தாங்க. அவங்க தான் என்னோட மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அவங்க ஒரு ரீசனாக இருக்காங்க. இப்போ கேரளாவில் வந்து அவங்க ஸ்விம்மிங் கோச்சாக அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வேல்முருகன் சார்ன்ட்டு ஒருத்தர் கோச்சாக வந்தார். அவருமே என்னோட ஸ்விம்மிங் பர்சனலாக என்னோட ஸ்விம்மிங்க்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தாரு, இன்னுமே கொடுத்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் நான் திருப்பியும் 12th போனேன். இப்போ உங்களுக்கு கொடுத்த ஒரு நேம் என்ன? இப்போ வந்து வேல்முருகன் சார் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் 12th வந்து நம்ம 12th விட்டுட்டோம் அப்படின்னா வந்து காலேஜ் மெடல் இல்லாமல் உள்ளே சேர முடியாதுன்ட்டு அங்கே வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் நான் ரெகுலராக ப்ராக்டிஸ் போக ஆரம்பித்தேன். 12th மிடிலே வந்து ஒரு ஸ்டேட் அட்டன் பண்ணேன். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்னு எனக்கு தோணுச்சு. அது வந்து திருவண்ணாமலையில் நடந்துச்சு. திருவண்ணாமலையில் வந்து நடக்கும்போது அது ஒரு என்னோட பர்சனல் பெஸ்ட்டு 100 ஃப்ரீ ஸ்டைலில் பண்ணேன். 100 ஃப்ரீ ஸ்டைலில் நான் சில்வர் எடுத்து அந்த மெடல் வச்சு தான் நான் உள்ள எல்டிசி மதுரை எல்டிசியில் உள்ள ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வேல்முருகன் சார் வந்து ட்ரான்ஸ்ஃபர் அவருக்கு வந்து வேறு இடத்துல ஈரோடில் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சனால அவர் அங்கே போயிட்டார். இங்கே இப்போ கொஞ்ச நாளாக கோச்சஸே இல்லாமல் தான் இருந்தோம் ரேஸ் கோர்ஸில். அதுக்கப்புறம் இப்போ கார்பரேஷனில் கோச்சஸ் வந்தாங்க. அங்கே நாங்கள் போனோம். என்னோடய ஃபஸ்ட்டு யூஜி இயர் ஃபுல்லாமே வந்து கோவிட்னால அஃபெக்ட் ஆச்சு. ஸோ ஃபுல்லாக ஆன்லைன் தான். என்னால் ஸ்விம்மிங் அப்பயும் போக முடியல. பட் ஆனால் ஃபிசிக்கலி ஃபிட்டாகவே இருந்தேன். அதுக்கப்புறம் செகண்ட் இயரில் வந்து ஸ்விம்மிங் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணாங்க. ஏன்னா வாட்டர் மூலமாக அஃபெக்ட் ஆகும் அப்படின்ட்டு பேட்சஸாக வச்சனால அது கொஞ்சம் திருப்பி ரீபில்ட் பண்ணி வர மாதிரி தான் இருந்துச்சு ஸ்விம்மிங்கில். இங்கே கோச் வந்து சதீஷ் பாண்டியன் இருக்கிற அவரும் போலீஸாக தான் இருக்கார். அவர் தான் எங்களுக்கு கோச்சாக இருக்கார் இப்போ வரைக்குமே. அவர் வந்து இப்போ நான் யூஜி 3rd year படிக்கும்போது யூஜி 2nd year and 3rd year 2 வருஷமுமே கண்டினியூஸாக நான் வந்து ஆல் இண்டியா செலக்ட் ஆனேன். ஆல் இண்டியா 2 வருஷமுமே ஒடிஷா புவனேஸ்வரில் தான் நடந்துச்சு. இப்போ 2nd year படிக்கும்போது நான் இப்போ டாப் 8 செலக்ட் ஆகிறேன். டாப் 8னா கேலோ இண்டியா ஃபார் யூனிவர்சிட்டி. பட் ஆனால் டாப் 12 வந்து என்னோடய பர்சனல் பெஸ்ட்டு நான் பண்ணேன்.
தேர்ட் இயர் படிக்கும்போது திருப்பியும் ஆல் இண்டியாவுக்கு செலக்ட் ஆகி ஒடிஷாக்கு போனேன். ஆனால் அங்கே பிளேஸ் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் ஷெட்யூல் கொஞ்சம் கம்மியானதுனால. திருப்பி நான் என்னோட பிஜி என்னோட ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக நான் போகிறதுக்காகவே நான் பிஜி இங்கே போட்டேன். பிஜி எல்டிசியில் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ என்னோடய ஸ்விம்மிங் திருப்பி நான் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். எம்காம் படிக்கும்போது இன்னுமே நான் ஸ்விம்மிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்புறம் வந்து பயிற்சியிலே தான் இருக்கீங்க. ஆமாம் சார். சரி, வெரி குட். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து எம்காம் சேரும்போது என்னோட காலேஜ் கிரிக்கெட் டீம்னு ஒன்று புதுசாக ஜாயின் பண்ணாங்க. ஸோ என்னோட கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட்டும் அதில் சைட் பை சைடு வர ஆரம்பித்தோன்னே நான் கிரிக்கெட்டும் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ ஐ எம் அண்டர் கோச் ஓம் பிரகாஷ் ஃபார் ப்ராக்டிஸ். இல்லை, இப்போ நீங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ உங்களுடைய நிறைய மெடல்ஸ்லாம் அடிச்சிருக்கீங்க. உங்களுடைய அல்டிமேட் எய்ம் என்ன லைஃப்பில்? என்ன படிக்கிறீங்க, இப்போ முடிச்சிட்டிங்க, நான் என்றைக்குமே இப்போ வேலைக்கும் போயிட்டீங்களா? இப்போ வேலைக்கு போயிட்டீங்க, போயிட்டீங்க. இப்போ உங்களுடைய அல்டிமேட் எய்ம் என்ன வச்சுருக்கீங்க? ஏன்னா வேலைக்கு போயிடலாம், நீங்கள் எங்கே போனாலும் உங்களோட அந்த ஸ்போர்ட்ஸ் ஐடென்டிட்டி இல்லை ஸ்போர்ட்ஸையும் உங்களுக்கு இருக்கிற அதான் உங்கள் எய்ம் என்ன இருக்குது? இப்போ ஸ்போர்ட்ஸ் என்றைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது. சரி, அதில் வந்து எந்த லெவலில்? இப்போ நான் கிரிக்கெட் போகிறனால கிரிக்கெட்டில் வந்து நான் அடுத்து எனக்கு அப்கமிங் ஈவெண்ட் வந்து ஸ்டேட் வருது சார். கிரிக்கெட் ஸ்டேட் வருது. கிரிக்கெட் ஸ்டேட்டில் செலக்ட் ஆகி அடுத்தடுத்து அதில் பண்ணலான்ட்டு. அப்போ ஸ்விம்மிங் எப்படி இருக்குது? ஸ்விம்மிங் நான் என்னோட ஃபிட்னஸ்க்காக நான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். ஃபிட்னஸில் அதில் ஏதாச்சும் நான் மெடல் அடிக்கிறேன். அதில் அடுத்து இப்போ ஐம் 22. அதனால் ஏஜ் போக போக மாஸ்டர்ஸ் ஸ்விம்மிங்னு ஒரு கேட்டகிரி இருக்குது. அந்த மாஸ்டர்ஸ் ஸ்விம்மிங் கேட்டகிரியில் அடுத்து நம்ம மெடல் பண்ணோம் அப்படின்னா இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி அடுத்து அதில் வரலாம். இப்போ நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் இதே ஸ்விம்மிங்கை பற்றி ஒரு நல்ல கோச் கொடுக்கலாம். சாதாரணமாக கொடுக்குறதுனா கொடுக்கலாம். ஆமாம் சார். அதாவது ப்ரொஃபஷ்னலாக வந்து வேலை பார்க்கலைனாலும் ஒரு 2 hours வந்து 1 hour மோட்டிவேஷனல் கொடுக்குற அளவுக்கு உங்களோட எல்லா விதமான கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா? ரைட்டு. இப்போ அடுத்து வந்து இதுக்கெல்லாம் இவ்வளவு ஜெயிச்சிங்கல்ல, இதுக்கெல்லாம் உங்களுக்கு துணையாக காரணமாக இருந்து இப்போ இவங்க கோச்சர் சொன்னீங்கல்ல, ஃபேமிலி லெவலில் உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் இருந்தது? பர்டிகுலராக யார், உங்கள் அப்பா யார், அவங்க என்ன செஞ்சாங்க, உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? எங்கள் அப்பா பேர் பிஎஸ் நாராயணன். அவங்க வந்து ஹி இஸ் ரிட்டையர்டு பேங்க் மேனேஜர் டிஎம்பியில் இருந்தாங்க. அம்மா வந்து பத்மா, ஷி இஸ் ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க 2 பேருமே எனக்கு இப்போ நான் ஸ்விம்மிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே அந்த மார்னிங் நான் ப்ராக்டிஸ் போகிறேனோ இல்லையோ, பட் ஆனால் அந்த டைமுக்கு என்னெல்லாம் நான் எனக்கு ரெடி பண்ணுமோ அது எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அப்பா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் பேங்க்கில். அப்போ உங்களுக்கு எப்படி அலாட் பண்ணார் மார்னிங்கில்? அவங்க பேங்க்குக்கு இப்போ ஆஃபீஸ் போகிற டைம் வந்து 10 o'clock தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்னை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக 5:30 அவர் என்னை ப்ராக்டிஸில் இறக்கி விட்டுட்டு திருப்பியும் வருவார். வந்துட்டு திருப்பி 7:30 என்னை பிக்கப் பண்ணிட்டு பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டதுக்கப்புறம் அவர் வந்து ஆஃபீஸ்க்கு போவார். சரி, இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் மெடல் அடிக்கும் போது சில நேரங்களில் தோல்வி வந்திருக்கும். அப்போல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே உங்களை யார் மறுபடியும் மோட்டிவேட் பண்ணி எந்திரிக்க வச்சது? ஆப்வியஸாக அம்மா அப்பா தான். ஏன்னா இப்போ அவங்க 2 பேருமே என்றைக்குமே நீ ஒரு மெடல் அடிக்காதனால நீ வந்து இப்போ ஸ்விம்மிங் நிறுத்தணும் அப்படின்லாம் சொன்னதே இல்லை. மெடல் அடிக்காது அதெல்லாம் செகண்டரி. ஆனால் நீ நல்லா பண்ணுற டைமில் கண்டினியூ பண்ணிகிட்டே இரு, மெடல் தானாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அம்மா அப்பா வந்து டோட்டலாக உங்களுக்கு பின்னணி இருக்காங்க. அதே மாதிரி எந்த அம்மா அப்பாவும் துணை இருந்தால் யாருமே ஜெயிக்கலாம், எல்லாருமே ஜெயிக்கலாம். சரி, இப்போ இவ்வளவு நீங்கள் சொல்லிட்டீங்க. உங்களுடைய இவ்வளவு அனுபவத்திலிருந்து ஒரு கேர்ள்ஸ் வர்றாங்க, நீங்கள் இப்போ கேர்ள்ஸ் வந்திருக்கீங்கல்ல, இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஜெயிக்கணும்னு வர்றாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்தியாக சொல்லுவீங்க உங்கள் அனுபவத்திலிருந்து? என்னைக்குமே கேர்ள்ஸுன்ட்டு அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரவே கூடாது. நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் மென்னு வந்து மென்னுக்கு ஈக்குவலாக நம்ம ட்ரீட் பண்ணுறதுனால என்றைக்குமே மென்னு கீழே நம்ம போனதே கிடையாது. ஸோ ஆப்வியஸாக நம்ம என்ன சாதிக்கிறோமோ அது எப்போதுமே மென்னுக்கு மேலே பண்ணணும்னு தான் நினைக்கணும். இன்னொன்று நம்ம கேர்ள்ஸுன்னு சொல்கிறனால நம்மளோட டேலண்ட்டோ நம்மளோட அந்த ஹார்ட் ஒர்க்கோ என்றைக்குமே குறைய போகிறதில்ல. நம்ம டெய்லி அதை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா என்றைக்குமே யாருனாலையும் அச்சீவ் பண்ண முடியும் அதை அப்படின்றதான் உங்கள் அனுபவம். வெரி குட், தேங்க்யூ, வெரி நைஸ். தொடர்ந்து வெற்றி பெறுங்க. எங்களுடைய செல்ஃபாலஜி டிவி சார்பாக
உங்களுக்கு நாங்கள் வந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம், உங்கள் குடும்பத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஓகே, தேங்க்யூம்மா.